மாதவிடாய் இரத்தத்தின் நிறம் எந்த உறுப்பில் பிரச்சனை இருக்கிறது என்பதை காட்டுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா மாதவிடாய் இரத்தத்தின் நிறம் மட்டும் எந்த ஒரு குறிப்பிட்ட உறுப்பில் பிரச்சனை இருக்கிறது என்பதை சொல்லாது. பெரும்பாலும் இரத்தத்தின் வயது, that means how much have old blood or body, and இரத்தப்போக்கின் அளவு, ஹார்மோன் சேஞ்சஸ் அல்லது இன்ஃபெக்ஷன்ஸ் போன்ற காரணங்களால் நிறம் மாறும். மாதவிடாய் இரத்தத்தின் நிறம் பிரகாசமான சிவப்பு நிறமாயிருந்தால் அது புதிய இரத்தம். அதிக இரத்தப்போக்கு உள்ள நாட்களில் இது இயல்பானது. அடர் சிவப்பு அல்லது மெரூன் நிறமாயிருந்தால் சிறிது நேரம் கருப்பையில் இருந்த பழைய இரத்தம். மாதவிடாய் தொடக்கம் அல்லது முடிவில் இது சாதாரணம். இரத்தத்தின் நிறம் பழுப்பு நிறமாயிருந்தால் மிகவும் பழைய இரத்தம். மெதுவாக வெளியேறுவதால் இப்படி தோன்றும். பொதுவாக கவலைப்பட வேண்டியதில்லை. இரத்தத்தின் நிறம் இளஞ்சிவப்பு நிறமாக இருந்தால் இரத்தம் மற்றும் கருப்பை கழுத்து சளி கலந்தது. இந்த நிறம் ஹார்மோன்களின் அளவு குறைவதாலும் அல்லது லேசான இரத்தப்போக்கு இருந்தால் காணப்படலாம். மாதவிடாய் இரத்தம் ஆரஞ்சு நிறமாக இருந்தால் இரத்தம் மற்றும் யோனி சுரப்பு கலந்து இருப்பதை குறிக்கலாம். துர்நாற்றம், அரிப்பு இருந்தால் தொற்று இருக்கலாம். இரத்தத்தின் நிறம் சாம்பல் நிறமாக இருந்தால் இது இயல்பானது அல்ல, கடுமையான தொற்று அல்லது கர்ப்பம் தொடர்பான பிரச்சனையின் அறிகுறியாக இருக்கலாம். உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். இரத்தத்தின் நிறம் கருப்பு நிறமாக இருந்தால் இது மிகவும் பழைய இரத்தம். மாதவிடாய் ஆரம்பம் அல்லது முடிவில் சிலருக்கு இயல்பாக இருக்கலாம். ஆனால் கடுமையான வலி, காய்ச்சல் அல்லது துர்நாற்றம் இருந்தால் மருத்துவரை அணுக வேண்டும். எப்போது நாம் மருத்துவரை அணுக வேண்டும்? 1 மணி நேரத்திற்கு ஒரு பேட் முழுவதும் நனைவது போல் அதிக இரத்தப்போக்கு இருந்தால், கடுமையான அடிவயிற்று வலி இருந்தால், துர்நாற்றம் கொண்ட சுரப்பு அல்லது காய்ச்சல் இருந்தால், சாம்பல் நிற இரத்தம் வெளியேறுவது போல் இருந்தால், மாதவிடாய் 7 நாட்களுக்கு மேல் நீடித்தால் அல்லது அடிக்கடி இடைப்பட்ட இரத்தப்போக்கு இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுக வேண்டும். இரத்தத்தின் நிறம் மட்டும் எந்த உறுப்பில் பிரச்சனை என்று உறுதியாக கூற முடியாது. நிற மாற்றத்துடன் வலி, துர்நாற்றம், அசாதாரண சுரப்பு அல்லது ஒழுங்கற்ற இரத்தப்போக்கு இருந்தால் மகப்பேறு மருத்துவரை அணுகுவது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, மறக்காம பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இது உதவியாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.